Hello guys, நம்ம வந்து போன வீடியோல வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற டாபிக் பத்தி பார்த்திருந்தோம். அண்ட் இந்த வீடியோல வந்து parametric அப்படின்ற டாபிக்ல இந்த 4 பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோ இன்னும் பார்க்கல, இன்னும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்ட்டுனா போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க நம்ம parametricல என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த parametric அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன ஜாயிண்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன வயசுல இல்லைன்னா இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்ட்டுலாம் பார்த்துருப்போம். அதில் வந்து பேரலாக வரைஞ்சிச்சுன்னா ஒரு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அண்ட் பர்பண்டிகுலருக்கு ஒரு சிம்பிள் இருக்கும், ஆங்கிள் இன்க்ளைண்ட் அதுக்கெலாம் ஒரு சிம்பிள் இருக்கும். அதுதான் இது எல்லாமே. நம்ம இப்போ வந்துட்டு மாற்றணும், இப்போ இன்டர்செக்ட் ஆகுதா ஒரு சர்க்கிளுக்கும். இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்க்கிள் அண்டு ஒரு லைன் வரைகிறேன். இப்போ இந்த லைனுக்கும் இதுக்கும் இன்டர்செக்ட் ஆகுதா அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஸ்னாப் ட்ராக்கிங் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு பார்த்துருந்தீங்கன்னா வந்து இங்கே க்ரீன் கலர்லும் தெரியாது, ஃபிக்ஸ் ஆகிடுச்சா இல்லையான்னு தெரியாது. அதனால தான் வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க பேராமெட்ரிக் அப்படின்றத. நம்ம லைனாக போயிடலாம், லைன் பை லைனாக. ஆட்டோ கன்ஸ்ட்ரைன் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, அது நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கோ இன்சிடென்ட் அப்படின்ட்டு பார்க்க முடியும். கோ இன்சிடென்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாயினிங் தான். இப்போ நான் வந்துட்டு அந்த டயக்ராமில் அந்த ஹிண்ட்ஸில் இருக்கிற மாரியே உங்களுக்கு ஒரு டயக்ராம் வரைகிறேன். இப்போ இங்கே ஒரு லைன் வரைஞ்சிட்டேன், அண்ட் அதேமாரியே இன்னும் ஒரு லைனும் இங்கே வரைஞ்சிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லைனும் அந்த லைனும் ஜாயின் ஆகலை. அண்ட் அதேமாரி இப்போ நம்ம இதில் போயிட்டு இந்த கோஇன்சிடென்ட்டை செலக்ட் பண்ண கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் கேட்கும். நான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் லைன் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிட்டேன்னா அதுவாக நமக்கு வந்து போயிட்டு ஜாயின் ஆகிடும். அண்ட் இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டும் உங்களுக்கு காமிக்கும். அந்த பாயிண்ட் என்னன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிம்பிள் வந்து காமிக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கோலீனியர் அப்படின்னு இருக்கும். கோலீனியர் அதில் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸை வந்து அப்படியே ஜாயின் பண்ணுறது. நான் இப்போ இங்கே வந்துட்டு ஒரு லைனை வந்துட்டு வரைஞ்சிருக்கேன். அண்ட் தென் அதேமாரியே இன்னொரு லைனும் அது கீழே வரைகிறேன். பார்த்துங்க, கீழே தான் வரைகிறேன். சும்மா தான் நம்ம எடுக்கிறோம், எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றதான் டைமென்ஷன்ஸ்லாம் வச்சு நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டல. இதில் போய்ட்டு கொலினியர் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் செலக்ட் பண்ண கேட்கும், நெக்ஸ்ட் செகண்ட் லைன் செலக்ட் பண்ண கேட்கும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைனோட சென்டர் அந்த இதில் போய்ட்டு நமக்கு ஜாயின் ஆகிடும். அண்ட் அதில் போயிட்டு உங்களுக்கு பார்த்தனாலே உங்களுக்கு ஹிண்ட்ஸ்லாம் தெரியும் என்ன அப்படின்ட்டு. 2 லைன்ஸ் ஆன் த சேம் இன்ஃபைனைட் லைன். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் லைன் செலக்ட் பண்ணீங்களா, அந்த லைன்லேயே வந்துட்டு நம்ம செகண்ட் லைன் செலக்ட் பண்ண லைன் வந்து ஜாயின் ஆகிடும் ரெண்டும். அவ்வளோதான் லை, அதுக்கு மேலேருந்து லை ஆகும். அவ்வளோதான் இது கோலினியர் அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் கான்சென்ட்ரிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு இன்னும் ஒரு சர்க்கிள் அதேமாரியே பக்கத்தில் வரைஞ்சிருக்கேன். அண்டு இதேமாரி இன்னும் உங்களுக்கு பெரிய சர்க்கிளாக வரைஞ்சிடும். இப்போ குட்டி சர்க்கிளாக ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து பேராமெட்ரிக்கில் போயிட்டு இந்த இதில் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இந்த சென்டரில் தான் எனக்கு பிளேஸ் ஆகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த சர்க்கிளை வந்து இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா இதுக்கும் அதுக்கும் இதுவாக வந்துடும். இப்போ அதேமாரியே நம்ம செகண்ட் 2 இது தான் செலக்ட் பண்ண முடியும். இதுவும் நம்ம செலக்ட் பண்ணால் அதோட இதுலேயே வந்துடும். இது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை வச்சு நமக்கு செகண்டாக ஒரு சர்க்கிள் செலக்ட் பண்ணுறோம்ல, அந்த சர்க்கிளும் ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டாக வந்து வச்சு அந்த சர்க்கிள் மேலே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஹெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா constraints selected circle arcs ellipse to maintain the same center point. நீங்கள் ஆர்க் எலிப்ஸ் எதை வேணாலும் வச்சுக்கோங்க. நான் ஒரு சர்க்கிளுக்கு எக்ஸாம்பிளாக வச்சேன். எதை வச்சாலுமே அதுக்கு ஒரு சென்டர் அப்படின்னு இருக்கும். ஆர்க்கு எலிப்ஸ் எல்லாத்துக்குமே சென்டர் பாயிண்ட் இருந்தால் நம்ம வரைஞ்சிருப்போம். அந்த சென்டர் பாயிண்ட்லேயே நமக்கு வந்து இன்னொரு சர்க்கிள் எங்கேயோ வரைஞ்சிருந்தாலும் அது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட்டாக செலக்ட் பண்ண சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்ல வந்து அதோட செகண்ட் சர்க்கிளோட சென்டராக வந்து நமக்கு ஃபார்ம் ஆகி அது வந்து பிளேஸ் ஆகிடும். அண்ட் லாக் அப்படின்றது என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதையும் டெலீட் பண்ணிக்கிறேன். வந்து லாக் அப்படின்றது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாக் அதுனா அது லாக் பேர் இல்லை, ஃபிக்ஸ் அது பேர். நான் இப்போ வந்துட்டு அதேமாரியே வந்துட்டு ஒரு இது வரைகிறேன், சர்க்கிள் வரைஞ்சிட்டு அண்ட் அதோட லைன் வந்துட்டு இங்கே கிராஸ் ஆக போகிற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அந்த லைன் வரைஞ்சிட்டு இப்போ பேராமெட்ரிக்கில் போய்ட்டு இந்த ஃபிக்ஸ் அப்படின்னு இருக்கேன், அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணேன். செலக்ட் அ பாயிண்ட் அப்படின்ட்டு கேட்குது. நான் செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து லாக் ஆகிடுச்சு பாருங்களா, லாக் ஆகிடுச்சு.
நான் இப்போ வந்துட்டு ஒரு மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து மூவ் ஆகாது. அப்படியா? அதே மாதிரியே நம்ம பேராமெட்ரிக்கில் போயிட்டு மறுபடியும் ஃபிக்ஸு கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் எட்ஜ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்துட்டு நமக்கு இந்த எட்ஜும் லாக் ஆகிடுச்சு. அதே வந்துட்டு நம்ம இப்போ மறுபடியும் மூவ் போயிட்டு இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து எங்கன்னா ஒரு இடத்துல வந்து மூவ் பண்ணுறேன். பாருங்கள், எக்ஸ்டெண்ட் ஆகுது. அந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆகுதே தவிர மூவ் ஆகலை. நமக்கு செலக்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் இப்போ நான் இந்த பாயிண்டில் வச்சு மூவ் பண்ணுறேன்னா உங்களுக்கு மூவ் ஆகலை. பாருங்க, அந்த லைன் வந்து இன்னும் அந்த லைன் பாயிண்ட்டோட எக்ஸ்டெண்ட் தான் ஆகுது, பட் மூவே ஆகலை. இதுதாங்க ஃபிக்ஸ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் கைஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த 4 டாபிக் பார்க்க தான் வந்தோம். அந்த 4 டாபிக் பார்த்துட்டோம். அண்ட் ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் வந்து நம்ம தனியாக பார்ப்போம். அது ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக இருக்கும். அது இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அது ஈஸியாக இருக்கும். அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அவ்வளோதான் இந்த ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் அப்படின்றத நம்ம தனியாக பார்ப்போம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மீதி இருக்கிற கமாண்டை பற்றி நல்லா கிளியராக பார்ப்போம்.